நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உழைப்பாலேயே முன்னேற்றத்தை அடைஞ்சவங்களை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வரலாற்று புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம், கதைகளா துணுக்குகளா கேட்டிருக்கோம், பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். இது ஒரு உண்மை கதை. இதையும் நம்ம கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல நாகலாபுரம் என்கிற கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்துல 1973 பிறந்தவர் தான் பிரேம் கணபதி. 7 குழந்தைகள்ல ஒருவர் அவர். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்த அவருக்கு பிரத்யேக திறமைகள் எதுவும் கூட இல்ல. வறுமை அந்த கிராமத்துல இருந்து அவரை சென்னைக்கு துரத்தியது. மாச வருமானம் சுமார் 250 ரூபாய். முடிந்த சில்லறை எடுபிடி வேலைகள் செய்து பிழைத்து வந்தார் அவர். அதையும் முடிந்தவரை சேமித்து கிராமத்தில் இருக்கும் தன் பெற்றோருக்கு அனுப்பி வைப்பார். அப்போது பழக்கமான ஒருவன் மும்பையில் ரூபாய் 1200 மாத வருமானத்தில் வேலை தயாராக இருக்கிறது என்று சொல்ல வீட்டுக்கு கூட தெரிவிக்காம அந்த ஆளுடன் பிரேம் கணபதி 1990 மும்பைக்கு ரயிலில் பயணமானார். மும்பையில் பாந்த்ரா ரயில் நிலையத்தில் அவருடைய சட்டை பையில் இருந்த முழு சேமிப்பான ரூபாய் 200 திருடி கொண்டு கூட வந்தவன் மாயமாய் மறைந்து விட்டான். அப்போதுதான் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உண்மையை பிரேம் கணபதி உணர்ந்தார். 17 வயதில் கையில் நயா பைசா இல்லாமல், பாஷையும் தெரியாமல், தெரிந்தவர்கள் யாரும் இல்லாமல் அனாதரவாய் நிற்பது கடுமையான துர்பாக்கியம் அல்லவா? பிரேம் கணபதி மேல் பரிதாபப்பட்ட ஒருவர் திரும்பி சென்னைக்கு போக டிக்கெட் வாங்கி கொடுக்க முன் வந்தார். ஆனால் தோற்ற மனிதனாய் சென்னைக்கு திரும்ப பிரேம் கணபதிக்கு மனம் வரவில்லை. மும்பையில் மாஹிம் பகுதியில் ஒரு பேக்கரியில் பாத்திரம் கழுவும் வேலை கிடைத்தது. மாதம் 150 ரூபாய் தான் சம்பளம். என்றாலும் இரவு அந்த பேக்கரியிலே தூங்க இடம் கொடுத்ததால் அந்த வேலைக்கு சேர்ந்து கொண்டார் பிரேம் கணபதி. சில மாதங்களில் டீ கடையில் டீ விற்கிற பையனாய் முன்னேறினார். சுறுசுறுப்பும் முகமலர்ச்சியுடன் பழகுகிற தன்மையும் கொண்ட பிரேம் மற்ற டீ விற்கும் பையன்களை விட 3 மடங்கு அதிகமாக டீ விற்று வியாபாரத்தை பெருக்கினார். நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் அளவுதான் ஒருவரே டீ கடைக்கு சம்பாதித்து கொடுத்தார். ஒரு வாடிக்கையாளர் அதை பார்த்து விட்டு ஒரு டீ கடைக்கு தான் முதல் போட தயார் என்று பிரேம் கணபதி டீ கடையை நடத்தினால் வரும் லாபத்தில் பாதி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். பிரேம் கணபதி ஒத்துக்கொள்ளவே புதிய டீ கடையை துவக்கினார்கள். பிரேமின் திறமையால் வியாபாரம் மிக நன்றாக நடந்தது. லாபம் அதிகமாகி கொண்டு வருவதை பார்த்தவுடன் இத்தனை பணத்தை இவனுக்கு தர வேண்டுமா என்று முதல் போட்டவருக்கு பொறாமை ஏற்பட்டது. அவர் பிரேம் கணபதி டீ கடையில் இருந்து விலக்கிவிட்டு சம்பளத்துக்கு இன்னொருவரை வைத்துக் கொண்டார். மறுபடியும் ஏமாற்றப்பட்டாலும் மனம் தளராத பிரேம் கணபதி ஒரு கைவண்டியை நாள் ஒன்றுக்கு 150 ரூபாய் வாடகைக்கு எடுத்து அதுவரை சேர்த்து வைத்திருந்த ரூபாய் 1000 ஸ்டவ்வும் பாத்திரங்களும் வாங்கி வாஷி ரயில் நிலையம் எதிரில் இட்லி தோசை விற்க ஆரம்பித்தார். மிக சுத்தமாக இடத்தை வைத்துக் கொண்டு மிக ருசியாக இட்லி தோசைகளை சமைத்து கொடுக்க அவருடைய சிறிய கைவண்டி தோசை கடை நாளடைவில் பிரபலமாகியது. பிறகு கைவண்டியை விட்டுவிட்டு ஒரு கடையை வாடகைக்கு பிரேம் எடுத்துக்கொண்டார். அதற்கு தோசை பிளாசா என்று பெயரிட்டார். அவருடைய தோசை பிளாசாவை தேடி நாளடைவில் தூரத்தில் இருந்தும் வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பித்தார்கள். மிக நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கவே சைனீஸ் உணவு வகைகள் செய்யும் கடை ஒன்றையும் பக்கத்தில் வாடகைக்கு எடுத்துக்கொண்டார். அது தோல்வி அடைந்தது. அதனால் அதை விட்டுவிட்டு தோசையிலே பல வகைகளை அறிமுகப்படுத்தி கடையை விரிவுபடுத்தினார். அவருடைய மெனுவில் 108 தோசை வகைகள் இருந்தன. வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் ருசி, சேவை, விதவிதமான தோசை வகைகள், சுத்தம் இருந்ததாலும் தரத்தை எப்போதும் உயர்வாகவே தக்க வைத்திருந்தாலும் அவர் வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது. இன்று இந்தியாவில் 45க்கும் மேலான தோசை பிளாசாக்கள் பிரேம் கணபதிக்கு உள்ளன. அது மட்டுமல்லாமல் துபாய், நியூசிலாந்து முதலான 10 வெளிநாடுகளில் கூட கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 30 கோடிக்கும் மேற்பட்டுள்ள மதிப்புள்ள சொத்துக்கு அதிபதியாகவும் பிரேம் கணபதி இருக்கிறார் என்ற செய்தியை படிக்கையில் முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவன் சொன்னது முற்றிலும் உண்மை என்று தோன்றுகிறதல்லவா? பிரேம் கணபதிக்கு துரதிருஷ்டம் ஆரம்பத்தில் குடும்ப வறுமையில் வந்தது. அடுத்து மும்பைக்கு அழைத்து போனவனால் வந்தது.
அடுத்து லாபத்தில் பாதி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றிய ஒரு வியாபாரியால் வந்தது. ஒவ்வொரு முறையும் எல்லாம் எழுந்து போக நேர்ந்தது. ஏமாற்றப்பட்டதையே வருவோர் போவரிடம் சொல்லி அனுதாபம் தேடிக்கொண்டு நிற்காமல் புலம்பாமல் அடுத்ததாக என்ன செய்து மீள்வது என்று சிந்தித்து அதற்கு ஏற்றபடி புத்திசாலித்தனத்தோடு சலிக்காமல் உழைத்து அதிர்ஷ்டத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தி கொண்ட பிரேம் கணபதியின் வாழ்க்கை பல பேருக்கு படிப்பினை. விதி கூட தன் சக்தியால் கதி கலங்கி போகாதவனை ஒரு கட்டத்திற்கு பின் சிலாகித்து உயர்த்தியே விடுகிறது. அதனால் விதி சதி செய்யும் போது தளராமல் தாக்கு பிடியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். ஒன்று சரிபடாவிட்டால் பாடம் படித்துக்கொண்டு வேறு விதமாக முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள். ஒரு நாள் விதியும் உங்கள் விசுவாசியாக மாறும். எல்லாம் உயர்வாய் அமையும். இந்த உண்மை கதையை கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.